வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஷி அமர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் அட்மிஷன் ப்ராசஸை பற்றி தான் சொல்ல போறேன். பதிவுக்குள் போவதற்கு முன்பு நம்ம சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள் போகலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கேந்திரிய வித்யாலயாவில் 2 விதமான அட்மிஷன் ப்ராசஸ் நடைபெறுது. ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன். ஓகே, ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வாட்டிகா 1 இல்லைன்னா பால்வாட்டிகா 3 இல்லைன்னா கிளாஸ் 1, இந்த 3 பேர்த்துக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அட்மிஷன். ஆஃப்லைன் யாருக்கு? கிளாஸ் 2ல இருந்து ஆன்வர்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். ஆன்லைன் ப்ராசஸ் போவதற்கு முன்பு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கேந்திரிய வித்யாலயுடைய அஃபீஷியல் சைட்டு கேவிஎஸ் எல்லாம் சொல்லணுமே, அதுதான் கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் சொல்லிட்டு. கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் உங்களுக்கு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒன்று நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று வந்து அட்மிஷன் ஷெட்யூல், இன்னொன்று வந்து கைட்லைன்ஸ். சரிங்களா? இதுதான், இந்த 3 வச்சு தான் இந்த கேந்திரிய வித்யாலயா இயங்கும். சரிங்களா? இது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி. சம்டைம் தனித்தனியாக கொடுப்பாங்க, சம்டைம் ஒருங்கிணைத்து கொடுத்துருவாங்க. போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே கொடுத்துட்டாங்க இதெல்லாம். சரிங்களா? ஸோ ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும். ஸோ இந்த வருஷம் அப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, உங்களுடைய அட்மிஷன் உங்களுடைய அஃபிஷியல் போர்ட்டல் எப்போ திறக்க போகுது. சரிங்களா? நார்மல் நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து உங்களுடைய அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு பண்ணணும். சரிங்களா? என்னைக்கு முடியுது. அடுத்து வந்து ஆஃப்லைன்ல என்னைக்கு நடக்க போகுது, என்னைக்கு முடியும். சரிங்களா? இது வந்து நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து அட்மிஷன் ஷெட்யூல். அட்மிஷன் ஷெட்யூல் என்னன்னா, நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க, என்னைக்கு உங்களுடைய ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். லாட்ரி ரிசல்ட், ஆர்டி ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னைக்கு ரிசல்ட் ஆகும், செகண்ட் ரிசல்ட் என்னைக்கு, வெயிட்டிங் லிஸ்ட் என்னைக்கு ஆகும், தேர்ட் ரிசல்ட் என்னைக்கு ஆகும், ஃபைனல் லிஸ்ட் என்னைக்கு ஆகும், அந்த டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அடுத்து கிளாஸ் 2க்காக ஆஃப்லைனில் என்னைக்கு அட்மிஷன் நடைபெறும், எப்போ ஃபார்ம் கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அட்மிஷன் ஷெட்யூல். அடுத்து மூன்றாவது என்ன சொன்ன உங்கள்கிட்ட கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் என்னன்னா, உங்க குழந்தைகளை இந்த கேந்திரிய வித்யாலயா சேர்க்குறீங்கன்னா வருஷம் சில மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அதன்படி தான் நம்ம வந்து நடக்கணும். சரிங்களா? கைட்லைன்ஸ் அது என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு சூட்டபுளா நம்ம எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏஜாக இருந்தாலும் சரி, முன்னாடியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி, ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா டீட்டெயிலையும் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதே போல அக்யூரேட்டா இருக்கணும். சரிங்களா மக்களே? அடுத்து வந்து இந்த 3 வந்துடும். வந்த உடனே உங்களுடைய அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். டேட் டைம் கொடுத்துட்டாங்க, அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவர்களுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, குழந்தையுடையது, ஒரு பர்த் சர்டிபிகேட், அதோடைய பர்த் சர்டிபிகேட், இது 2 தான் தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட், ஏன்னா ஒரு லாகின் ஐடி கிடைக்கும். அந்த லாகின் ஐடியை வச்சு தான் ஃபர்தர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? அதோட இந்த ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, இது கம்பல்சரி தேவை. அதுக்கு அடுத்து அதை வச்சு தான் நீங்க லாகின் பண்ணுவீங்க. அந்த லாகின் நம்பர் கிடைச்ச உடனே அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லாகின் தான் கடைசி வரைக்கும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து அந்த லாகின் நம்பரை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாமே, காஸ்ட் சர்ட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த இதுக்குலாம் வந்து எந்த விதமான அப்லோடிங் பண்ற ஆப்ஷன்லாம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால சொன்னேன், பர்த் சர்டிஃபிகேட்டும் இதை மட்டும்தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க, மற்ற எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்னைக்கு உங்களை இருந்து ஸ்கூல்ல இருந்து கால் லெட்டரோ இல்லை ஃபோன் காலோ இல்லை நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்களோ போறீங்களோ, அப்பதான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினலையும் எடுக்கணும், ஜெராக்ஸையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அத்துடன் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஃபுல் ஃபார்மேட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும். எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதையும் கொண்டு போய் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கணும், உங்களுடைய வேலிடேட் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? இவ்வளவு ப்ரொசஸ் இருக்கு. ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். பால்வாட்டிகாக்கும் கிளாஸ் 1க்கும் வேற வேற வெப்சைட். சரிங்களா? ஸோ நான் இதுக்கான வீடியோ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பழைய வீடியோ என்கிட்ட இருக்கு. ஸோ அதைத்தான் நான் எடிட் பண்ணி தர முடியும். இப்போ எல்லாரும் கேட்டிங்கன்னா, ஸோ நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தந்திர கூடியவர்கள் மக்களே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. பால்வாட்டிகாக்கு யார் யார் அப்ளை பண்ணுவீங்களோ அவங்க வேற வெப்சைட்லையும், அப்புறம் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணவங்க வேற வெப்சைட்லையும் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது வரும். சரிங்களா மக்களே? இது ஓகே. இது ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்து ஆஃப்லைன்.
அடுத்து ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன். ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் என்ன வரும்னா, ஸ்கூல் வேக்கன்சி, அந்த ஸ்கூல்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, சீட் இருக்கா இல்லையா, அந்த ஸ்கூலு தன்னுடைய அபிஷியல் வெப்சைட்ல போட்டுருவாங்க. இன்கேஸ் போடலைன்னா தன்னுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. எந்தெந்த கிளாஸ்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு என்பதை பற்றி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? சில ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க. ஸோ அங்க நீங்க போக தேவையில்லை. நீங்க யார்கிட்ட மற்றவங்கள்ட்ட கேட்டு போறதை விட நீங்க பிசிக்கலா போயிட்டு பார்க்கறது பெஸ்ட். இல்லைன்னா வெப்சைட்ல போய் பாருங்க, அங்க ஏதாவது தனியாக நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதே சேம் தான் இங்க ஒட்டியிருப்பாங்க. அப்படி இருந்தா அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி உங்க குழந்தைக்கு அந்த கிளாஸுக்கு சீட் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், அதுல ஸ்கூலுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அதிலே இருக்கும், டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி விட்டு எழுதி, நான் இங்கே எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேனோ, கிளாஸ் 1க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். சரிங்களா? அப்படி சில ஸ்கூல் என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா, அங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்கள்ட்ட போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்து அங்கே கேட்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் எழுதி, மார்க் ஷீட்டோ என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கணும். அதோட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, காஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸுக்கு ஜெராக்ஸ் வச்சிடணும். ஜெராக்ஸ் வைக்கிறதோட முக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையும் உங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மா யாராவது ஒருத்தருடைய அட்டஸ்டட் சிக்னேச்சர் அதில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அடுத்து உங்களுடைய ஃபோனுக்கு அழைப்பு வரும். அப்படி இருந்தால் கூப்பிட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா மக்களே? இதுதான் ஆன்லைன் ஆஃப்லைனுடைய ப்ரோசஸ். முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்கள் குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ். அதுக்கு அடுத்து குழந்தையுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட், குழந்தையுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு, குழந்தையுடைய ஆதார் கார்டு. ஓகே. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப், வேலிட் அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கணும். சரிங்களா? குழந்தையுடைய பிளட் குரூப் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இன்கேஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கோ இல்லை ஆன்லைனுக்கோ சொல்லிட்டேன், அவர்களும் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் உள்ள சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணிட்டு போங்க. அதோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது வச்சிருந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஈஸியாயிட்டு கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நீங்க எடுத்துட்டு கொண்டு போய் புட்டப் பண்ணுங்க. இன்னும் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நோட்டிபிகேஷன் வந்தோன்னா அந்தந்த ஸ்கூலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தனித்தனியாக ஸ்கூலுக்கு கொடுக்கும். அந்த படிச்சுட்டு அந்த கைட்லைன்ஸை படிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ஸ்கூல் வகுத்துருப்பாங்க எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை படிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் இன்னொரு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆர்டியில ஒரு குழந்தை மெட்ரிகுலேஷன்ல படிக்குது. தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஏதாவது ஸ்கூல்ல ஆர்டியில எடுத்து படிக்கிற குழந்தைய நீங்க கிளாஸ் 2 எபவ் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டி ஆப்ஷனுக்குள்ள போக முடியாது. ஆர்டி ஆப்ஷனுக்குள்ள போகணும்னா உங்க குழந்தைக்கு பிரைமரியில தான் அட்மிஷன் இருக்கணும். பால்வாட்டிகா 1ல இருந்து ஆர்டி கிடைக்க சான்சஸ் உண்டு. பால்வாட்டிகா 3 இருந்தா ஆர்டி சான்ஸ் கிடைக்க உண்டு. கிளாஸ் 1னா ஆர்டி சான்ஸ் கிடைக்க உண்டு. தெரியும் உங்களுக்கு, ஆர்டியில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிள், 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இதுக்குள்ள இருக்கணும். கரெக்டா இருக்கணும். இருந்தால் மட்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியும் ஆர்டியில. இன்னொரு மக்களே எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆர்டியில் அப்ளை பண்றதுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுமான்னு கேக்குறீங்க. அதுதான் இல்லை. ஒரு அப்ளிகேஷன்ல ஆர்டிங்கிறது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து கேட்டகரியில போயிருவீங்க. சர்வீஸ் கேட்டகரியிலையோ, பிரைவேட்ல ஜாப் ஒர்க் பண்றவங்களோ, அதை மாதிரி கேட்டகரி 5ஓ 6ஓ வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காசை கொடுத்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய காஸ்ட்டை காமிச்சு வச்சுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் இருந்தால் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க, பட் ஆனால் லைக்குங்கிற ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குற ஒரே விஷயம் லைக் மட்டும்தான். ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய பதிவு சிலர்கிட்ட கேட்கும் போது சிலர் சொல்றாங்க, நான் 4 பேருக்கு சொல்லியிருக்கேன் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கேந்திர வித்யாலயாவை மேற்கொண்டு சொல்றதுக்கு மேக்சிமம் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கேன். ஸோ எனக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு போயிட்டு இந்த பதிவு போய் சேரணும். அதனால நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நம்மளுடைய இந்த சேனலை ஃபேஸ்புக்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.